என்னடா இருக்குதா சொல்ல? நான் சின்ன மீன் இருக்குடா. இப்படி மீன் இருக்கா? இந்த பரவாயில்ல, கொஞ்சம் பருவட்டா வருதுடா கப்பா மீன். எல்லாருக்கும் வணக்கம். பட்டி வலையில் மாட்டின மீன்களை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உங்களோட வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் காலை வேளையில் கடற்கரை ஓரமாக நின்று கதிரவனை ரசித்து பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக எல்லாருமே தவற விடாமல் ரசிக்க வேண்டிய ஒரு ரம்மியமான காட்சி தாங்க காலை வேளையில் கதிரவனை ரசிக்கிறது. பட்டி வலை, இந்த மீன்பிடி முறையை பற்றின ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இந்த மீன்பிடி முறை எப்படி இயங்குது அப்படின்னா, கூண்டு மாதிரி வலைகளை வச்சு சுற்றி கட்டிடுவாங்க. போகிறதுக்கு மட்டும்தான் வழி இருக்கும், திரும்பி வர்றதுக்கு வழி இருக்காது. மீன்கள் போய் மாட்டினா அந்த கூண்டுக்குள்ளே தான் இருந்தாகணும். ஆனால் இவங்க மட்டும் நுணுக்கமாக போய் மீன்களை எடுத்துகிட்டு வருவாங்க. வருது ஏன் மழையை தான் விட்டுருக்கா? கேமரா போட்டு விட்டுருவான். எடுக்கணும் எடுக்கட்டும். என்னடா இருக்குதா சொல்ல? நான் சின்ன மீன் இருக்குடா. இப்படி மீன் இருக்கா? இந்த போன முறை நம்ம பட்டி வலை மீன்பிடி முறையில் வலையில் மாட்டின மீன்களை கவனிச்சப்ப வெறும் கெண்டை மீன்கள் தாங்க இருந்துச்சு. வேற எந்த மீனுமே இல்லை. 1-2 சின்ன அவுளி பொடியும் 1-2 சுவா பாறையும் கிடந்துச்சு. ஆனால் இந்த முறை கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஒரு 2-3 கொடுவா மீன்கள் மாட்டியிருக்கு. அதனால கொஞ்சம் ஏமாற்றம் இல்லாமல் இருக்குங்க. மற்றபடி கெண்டை மட்டுமே வந்தால் பெரிய விலை போகாதனால அது உங்களுக்கு ஏமாற்றம் தாங்க. அவ்வளோ பரவாயில்ல, கொஞ்சம் பருவட்டா வருதுடா கப்பா மீன். மீன் பேசி தானே எவ்வளோ போகுது கப்பா? அது கொடுப்பாய் என்ன பிரச்சனை? ஏன் மீன்பிடி தொழிலில் வலைகளை பராமரிக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா தினமும் நம்ம பயன்படுத்துகிற பொருள் வலை அப்படின்னு சொல்லும்போது அந்த வலைகளை எவ்வளோ தூரத்துக்கு நம்ம கவனமாக கண்காணிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம தொழிலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னொரு பக்கம் அதில் பழுது ஏற்படாமல் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணவும் அடிக்கடி அவசியம் இருக்காதுங்க. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com